மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில நோன்பு திறப்பு விழா இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இத தாவேகா சார்பில் நடத்தியிருக்காங்க. இதுல ஆயிரக்கணக்கான மக்கள், தாவேகா நிர்வாகிகள், தாவேகானுடைய மூத்த நிர்வாகிகள் நெறைய பேர், அதாவது செங்கோட்டையன், புசி ஆனந்த் உட்பட, தாவேகா தலைவர் விஜய் உட்பட நெறைய பேர் இதுல கலந்துட்டு இருக்காங்க. இதுல உரையாற்றி முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த இஃப்தார் நோன்புல இன்னைக்கு ஃபுல்லா நோன்பு இருந்துட்டு, விஜய் அவர்களும் நோன்பு திறந்திருக்காரு. இந்த இஃப்தார் நோன்பு விழாவுல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. சில உரைகளை ஆற்றிருக்காரு. என்ன உரை ஆற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, கூட்டணி குறித்து ஓப்பனா பேசியிருக்காரு இன்னைக்கு. என்னன்னா, நம்ம அரசியலுக்கு வந்ததுல இருந்தே நெறைய வதந்திகள பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் எந்த டீம் அப்டின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இவர் மக்களுடைய டீம், பீப்பிள் டீம் அப்டின்னு தெரிஞ்ச உடனேயே, இவன என்ன செய்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு மேல எந்த ஒரு அவதூற பரப்பலாம் அப்டின்னு சொல்லி, ஒண்ணு ஒண்ணா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்டின்னு சொல்லி சொல்றாரு. என்ன ஒரு விஜய் மேல என்ன ஒரு அவதூற பரப்பலான்னு சொல்லி, இவர் கூட்டணி வைக்க போறாரு பிஜேபி கூடன்னு சொல்லி, அந்தமா ஒரு அவதூற பரப்பிட்டு வராங்க. ஆனா, அதுக்கு தெளிவான விளக்கத்த நாங்க குடுத்திருக்கோம். நாங்க என்னைக்குமே கொள்கை எதிரி கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இந்த நியூஸ் எல்லாமே கடந்த சில நாட்களா வந்துட்டு இருக்கு. இத பார்த்து, கேட்டு நீங்க எல்லாருமே கன்ஃப்யூஸா இருப்பீங்க. உங்களுக்கான விளக்கம் தான் நான் இத குடுக்க போறேன். அந்த கூட்டணி பத்தின ஒழுக் ஒ விளக்கமான ஒரு விஷயத்த உங்களுக்கு ஓப்பனா சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. மறுபடியும் ஓப்பனா தெளிவா சொல்றேன். நாங்க கொள்கை என்பதுல மதசார்பற்ற சமூக நீதி என்ற நிலைப்பாட்டிலோ எந்த ஒரு சமரசமும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி என்பதுல ரொம்பவும் உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டிலே சொன்னது மாதிரி, அரசியல்ல யாருக்காகவும், எதற்காகவும் எந்த ஒரு சமரசமும் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்றாரு. அத பத்தின பேச்சுவார்த்தையே இங்க கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதனால யார் எந்த ஒரு அவதூற பரப்புனாலும் யாரும் நம்ப வேண்டாம். நம்ம நெனச்ச டார்கெட்ட நம்மளால கண்டிப்பா அடைய முடியும். இத கடவுள் திருவருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும். வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உரைய முடிச்சுக்கிறாரு. இஃப்தார் நோன்பு திறப்புல.